வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஊர் ஜனங்களை கூட்டிக்கிட்டு சீர்வரிசையோட அவன் வந்துடுவான். வரட்டுமே வரட்டுமே. அப்பாப்பா மாப்பிள்ள வராரு. வருவாளு நான் செட்டப் பண்ணிட்டேன். டிரைவரை நீங்க செட்டப் பண்ணிடுங்க. என்ன? சரி சரி நான் வரேன். வாப்பா அசோக். என்ன சார்? என் மகள் லதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு என்ன சார் தங்கமான மனசு? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. அவளுக்கு தங்கமான மனசுங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லதாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? ஏன் சார் இத உங்க பொண்ணே உங்ககிட்ட சொன்னாங்களா? என் பொண்ணு என்கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் பொண்ணா என்கிட்ட வந்து சொல்லும். கல்யாண ஏற்பாடெல்லாம் லதாவே கவனிக்க போதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார் கண்டிஷன்? வீட்டோட மாப்பிளையா இருக்கணும். ஏன் சார் இதையும் உங்க பொண்ணு தான் சொன்னாங்களா? ஆமா அசோக்கு, நீ ரொம்ப கெட்டிக்கார. என் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு தெரியாம ஒரு கிது 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 கிஜாவா? போங்க சார். சரி சரி, இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. வயசு அசோக்கு, நானும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 4-5 மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து காட்டினேன். எவனை பார்த்தாலும் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க மடப்பசங்க. யாருக்குமே பிடிக்காத பொண்ணு உனக்கு பிடிச்ச காரணம் எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க? எல்லாம் அவளுடைய சமையல். ஆமா, குடும்பத்துக்கு ஏத்தவோ உனக்கு ஏத்தவோ அந்த கண்ணம்மா தான். சார் அது கண்ணம்மா வந்து இது. இதுதான் உங்க பொண்ணு ஏற்பாடா? ஆமா. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஆமா. கவலைப்படாதீங்க சார், நடத்திடுவோம். இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். அசோக் அண்ணா. என்ன சார்? உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன சார் இது? ராத்திரி நேரத்துல என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் கொஞ்சம் தண்ணி போடுவேன். தண்ணி போடுவீங்களா? என்ன சார் இது? இனிமே நீதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செட்டப் பண்ணி கொடுக்கணும். ஏன் சார் வேற ஏதாவது செட்டப் பண்ணி கொடுக்கணுமா? எப்பப்பா மேலுக்கு வர்றது? எஜமா, குடிச்சா மட்டும் மேல போக முடியாது, உழைப்பு உண்மை இருந்தா தான் மேல போக முடியும். அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீதான் குடிச்சா குயிக்கா மேல போலாம். பாத்தீங்களா எஜமா, இந்த குடி எந்த அளவுக்கு நிலைமைய மாத்திடுச்சுன்னு? என்ன புதுசா பெருசா மாத்திடுச்சு? வேண்டாம் எஜமா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம். என்ன சொன்ன? அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம். விஷமா? ஆமா. அமிர்தத்தியா விஷம்னு சொன்ன? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அமிர்த தங்கமானவா, அமிர்த நல்லவா அசோக். ஏஜமா, யார் ஏஜமா அந்த அமிர்தம்? அமிர்தம் தான் என்னுடைய முதல் தாரம்பா, முதல் தாரம். அவளை நான் அம்மு அம்முன்னு ஆசையா செல்லமா கூப்பிடுவேன். அமிர்தம், நீ நானும் பர்மால வாழ்ந்தமே வாழ்க்கை, அதை இப்ப நினைச்சா வரும். என்னது, நீங்க பர்மாவில வாழ்ந்தீங்களா? ஆமாப்பா, ஆமா. எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த நேரம். பெத்த பிள்ளைக்கு பேர் கூட வைக்கலப்பா. எப்போ? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னால பாவி பைய ஜப்பான்காரன் பர்மாவில குண்ட போட்டான். சண்டைக்கு பயந்து எல்லாரும் இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தவங்கள நானும் ஒருத்தன். சார், உங்க பெண்டாட்டி பிள்ளை என்ன சார் ஆனாங்க? தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. விதி எங்களை பிரிச்சிடுச்சு. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ தெரியல அசோக். இந்த விஷயம்லாம் என் 2வது மனைவி லட்சுமிக்கும் தெரியாது, என் மகள் லதாவுக்கும் தெரியாது. பகல்ல அமிர்தத்தை மறந்த மாதிரி நடிக்கிறேன், ராத்திரியில அமிர்தத்தை நினைச்சு இந்த அமிர்தத்தை குடிக்கிறேன். ஊத்து ஊத்து. வேண்டாம் எஜமா, மிச்சத்தை வச்சிருங்க. மிச்சம்னு சொன்ன உடனே சொச்சமும் ஞாபகத்துக்கு வருது. சொச்சமா? ஆமா, என் பிள்ளைக்கு இடது பக்கம் மார்புல ஒரு மச்சம் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்க வரியா? சொல்றேன். முழு சந்திரன்ல 3/4 வாசி கட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? 1/4 வாசி இருக்கும். வேற மாதிரியா இருக்கும். நான் எதையுமே மறக்க மாட்டேன், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துடனோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எஜமா. இதான் சார் நான் சொன்ன கடை. இங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்குமா? சரக்குன்னு அதை ஏன் கேவலமா சொல்ற? அமிர்தம்னு சொல்லுப்பா. வா வா. நல்ல தம்பி, அசோக் அவரை கூட்டிட்டு வர்றான். அசோக் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா அடிக்கணும், தெரியுதா? கவலையப்படாதீங்க, இந்த கடையில நான் வேலைக்கு இருக்கேன்னு அவரை நம்ப வச்சிடுறேன்.
உங்க கடையை 10 நிமிஷம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இதை மறக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, நான் உள்ளே இருக்கேன். வாங்க சார் வாங்க. என்ன வேணும்? பீரா, பிராண்டியா, ஜின்னா, ஒயினா, ரம்மா, விஸ்கியா, பிஸ்கட்டா, கேக்கா, இங்கிலாண்டா? கொஞ்சம் மூச்சை விட்டுக்கேன்ப்பா. அசோக், நம்ம இப்ப என்ன சரக்கு வாங்க போறோம்? சார், சரக்குன்னு கேவலமா சொல்லாதீங்க சார். அமிர்தம்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அமிர்தம். சார், என்ன சொன்னீங்க? அமிர்தம்னு சொன்னேன். அசோக், என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன சார் தெரியும்? என்ன கேட்டா? என்ன கேளுங்க சார். நீங்க அமிர்தம்னு சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. எங்க அம்மா பேரு அமிர்தம் சார். என்னது? உங்க அப்பா பேரு அமிர்தமா? அசோக், எனக்கு தெரியாது சார். தம்பி, உனக்கு சொந்த ஊர் எதுப்பா? பர்மா. சார், எங்க அப்பா ஒரு கோழை சார். டப்பாக்கார பர்மாவில குண்டை போட்டான். எங்க அப்பா எங்க தலைவலி எல்லாம் குண்டை போட்டு ஓடி போயிட்டான் சார். பாவி, படுபாவி. திட்டாதே அசோக். மிச்சத்தையும் கேளுங்க சார். மிச்சம்னு சொன்ன உடனே சொச்சமும் கவனத்துக்கு வருது. தம்பி, கொஞ்சம் சட்டியா விளக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல. மகனே, அப்படின்னா நான் தாண்டா உன்னை பெத்த அப்பா. மகனே, அப்பா. அம்மா எங்கடா இருக்காங்க? நான் உங்க பிள்ளை இல்லையா? அம்மா விட்டு நானும் ஓடி வந்துட்டேன். எங்க இருக்காங்களோ தெரியல. அம்மா. அமிர்தம். அம்மா. அமிர்தம். அம்மா. கவலைப்படாதே. உனக்கு ஒரு சின்னம்மா இருக்காங்க. ஒரே ஒரு சின்னம்மா தானே? ஒரே ஒரு சின்னம்மா தான். ஒரு தங்கச்சியும் கூட இருக்காங்க. ஆனா நீ என்னுடைய மூத்த தார்த்த மகன் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறப்பா. சொன்னா குடும்பத்துல பெரிய குழப்பம் உண்டாயிடும். ஐயோ, அப்ப நீ இங்கே விட்டுட்டா போக போறீங்க? உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைச்சப்புறம் நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கா? ஆமா. அசோக், சார், கவலைப்படாதீங்க சார். உண்மை தெரியற வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கட்டும். கரெக்ட் ஐடியா அசோக், கரெக்ட் ஐடியா. வாப்பா, போலாம் வாப்பா. அப்பா இல்ல, பிள்ளை. வாப்பா. யார்ப்பா அது? அப்பா, அப்பாவா? என்ன தெரியலையாப்பா? நான் தான்ப்பா அமிர்தத்தோட மகன். மச்சத்தை பாருங்கப்பா. அசோக், என்ன சார்? அமிர்தத்தோட புள்ளையா என்னுடைய மகனாமே? ஐயோ, நான் தானே உங்க மகன். டேய், முண்டகண்ணா, நீயா மகன்? தோபார் மச்சம். அசோக், இதுக்கு என்ன பண்றது? சார், உண்மை தெரியற வரைக்கும் இவரையும் வேலைக்காரரா சேர்த்துக்க வேண்டியதுதான். முடியாது. நான் என்ன வேலைக்கார பையலாடா? நான் அப்பா கிட்ட வருவேன். எனக்கு வேணும்ன்றத கேட்பேன். அப்பா கொடுக்கணும், நான் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏதாவது கொடுங்கப்பா. இந்த டயர் கொடுத்து வச்சிருந்த பணம் அது எங்க? இதோ. இவன் வயர்ல போடுவோம். ஐயோ, 500 ரூபாய் சரியா இருக்காப்பா? சரியா இருக்கப்போ. அங்க போய் எண்ணிக்கிறேன். உயிர் கூவிட்டு போற மாதிரி இருக்குது. ஈஸ்வரா பரமேஸ்வரா, நான் பெத்தது ஒரு புள்ள, 2 புள்ளையா வந்து நிக்குது. இதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் சார், நீங்க பர்மா போன மாதிரியே சிங்கப்பூர் சிலோனிக்கா போயிருந்தீங்களா? எங்கேயோ போல, பர்மா மட்டும் தான் போனேன். அப்பா. யோ, நம்ம அசோக்கியா பெரிய ஆளு. அவர் என்கிட்ட சொன்ன மாதிரியே உன்னை இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்துட்டாரு. ஆமா, அவர் டிரைவரை சேர்ந்து மாடியில காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வேலைக்காரனா சேர்ந்து சமயக்கட்டுல காதல காதல் பண்றதுலயே இருக்க கூடாதுயா. அந்த அசோக்கையா மட்டும் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். ஐயோ, சாமி, எவ்வளவு நேரம்? கண்ணு எரியுது. சீக்கிரம் இந்த மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆயிடுச்சுவாங்க, நாய் ஆயிடுச்சு. சாமி, தாலியை கொடு. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. சீக்கிரம்ப்பா. கட்டு தாலியை. தாலி கட்டட்டுமா? கட்டுறேன். கட்டுறேன்டா. கட்டுமாடா. ஐயோ, அம்மா, அம்மா. வெட்டி விடுவேன். ஏண்டா இத? இந்த காட்சியை பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா தாலி கட்டின காட்சி எனக்கு நினைவு வந்துருச்சு. அம்மா.
அந்த ஞாபகம் வரக்கூடாதே. அவங்க அம்மா ஞாபகத்துல அவன் என்னமோ உளறான். போய் என்னன்னு கேளுங்க. ஆமா, அத நான் தான் கேட்கணும். நல்ல தம்பி. ஐயோ, கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஐயோன்னு சொல்லிட்டேனே. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ. பரவாயில்ல நல்ல தம்பி. கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லப்பா. அம்மா ஐயோ. சரி சரி, முகூர்த்த நேரம் முடிய போது, சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. அத எப்படி பாப்பா? பெரியவர் இல்லாம நான் தாலி கட்டிக்கிறது? பெரியவர் வரட்டும். இரம்மா, பெரியவரை நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா, கண்ணம்மா என் காதலி நிஜமாவா? ஆமா. உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அது என்னால முடியாதப்பா. உன்னையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். கண்ணம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லாட்டி இப்ப போய் நீதான் என் அப்பான்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுறேன். என்ன பிடிக்கிறதா இருந்தா அப்படி, இல்லாட்டி போய் சொல்லிடுவேன். யார் அது கதவு தட்டுறது? அறிவாள், அவனை வச்சு எல்லாம் செட்டப் பண்ணுங்க. அப்ப நீ போய் கதவு தர. நீங்க போய் தரங்க. 2 பேரும் போவோம். அருவாண்டி பாவை, அப்பா இவன் விட்டுடுங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. எல்லாரும் தலையில கிராப் வைப்பாங்க, இவன் மூஞ்சில கிராப் வச்சிருக்கான். அருவாண்டி, இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அந்த கண்ணம்மாவும் இவனும் ரொம்ப நாளா காதலிச்சாங்களாம். இவன் அழுததுனால உடனே அந்த பொண்ணு அழுததை கவனிச்சீங்களா? அது எப்படி? சின்னம்மா பணம் கொடுத்தாங்களே, எவ்வளவு? 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு? செலவு போக 100 ரூபாய் மிச்சம். இந்தாங்க. சீக்கிரம். நான் 200 ரூபாய் தரேன். மாப்பிளைய மாத்துங்க அருவா. மாத்திரேன். டேய், ஏங்க தாலிய குடுறா. மாப்பிள, நீ உட்காரு மாப்பிள. கட்டு தாலிய. புது சொல்லு, தட்ட சொல்லு. கட்டி மேல, கட்டி மேல. எனக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க திட்டமா? என் திட்டம் இப்படி